Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சரி, அங்க வந்து கேட்டா மட்டும் பதில் சொல்ல போறாங்களா? நீதிமன்றத்தை பாத்துக்கலாம். Need to face the consequences. I am not afraid of all these arrests and all. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்று நாம் பேசிக்கிட்டு இருக்கும் தருவாயில் நீலாங்கரையில் உள்ள அவர் வீட்டில் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நேற்றைக்கு தஞ்சாவூரில் பேசிய பேச்சு அபத்தமானது. அதைவிட சொல்லுவதற்கே நாக்கு நடுங்குகிறது. ஆபாசமானது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எனக்கு தெரிந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நடிகையினுடைய பெயரை ஒருவன் குறிப்பிடுகிறார். அது குறிப்பிடுகிறான் என்றால் அப்படி குறிப்பிடுவதற்கு அவனுக்கு ரூபாய் கொடுத்திருக்கிறார். உடனே ரியாக்ட் பண்றார். தண்ணி வந்தா சரிதாங்கிறார். அதனால காவல்துறை எடுக்கிற முடிவு இது. தஞ்சாவூர்ல இருக்கிற கழக தோழர்கள் காவல்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரை வாங்கி கொண்டு அந்த புகாரின் மீதான அதுக்கான நடவடிக்கை காவல்துறை இன்றைக்கு மேற்கொள்கிறது நான் கருதுகிறேன். சரி, இது விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளவில்லை. 8 மாவட்டங்களிலிருந்து ஆளை திரட்டி கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டார். ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளாத ஆர்ப்பாட்டம் நேற்றைய ஆர்ப்பாட்டம். விஜய் சார் அவர்களை டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவரை அழுக்காக்கியது மட்டுமல்ல, அவரை அசிங்கமாக திட்டியிருக்கிறார். நடிகன் என்கிற ஒரு விஷயம் மாறி அவர் இப்போ நம்மளுக்கு சிஎம் அப்படிங்கிறத மறந்துட்டு நடிகன் பின்னாடி எல்லாரும் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. நடிகன்னா யார் தெரியுமா, தலைவன்னா யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு இருந்தார் சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சீமானுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்து விட்டது. டெபாசிட் இழந்தவன் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு குட்டிச்சுவராகிவிட்டது. ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம், பேருந்துல போகலாம். 1000 பேர் பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததாக புருடா விடுறான் சீமான். நாஞ்சில் சம்பத்து கேட்கிற 1000 பேர் யார், அவர்கள் பேர் என்ன? உன்னை நம்பி எவனாவது வருவானா இனிமேல்? வணக்கம் சார். வணக்கம். நேற்று தஞ்சையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்று நாம் பேசிக்கிட்டு இருக்கும் தருவாயில் நீலாங்கரையில் உள்ள அவர் வீட்டில் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், அவர் நேற்றைக்கு தஞ்சாவூரில் பேசிய பேச்சு அபத்தமானது. அதைவிட சொல்லுவதற்கே நாக்கு நடுங்குகிறது. ஆபாசமானது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உயரத்தை மறந்து உளறி கொட்டியிருக்கிறார். திமுகவில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, கோல்டு வார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையை ஸ்டாலின் குடும்பம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதில் இப்பொழுது சிக்கல் எழுந்திருக்கிறது. அந்த இடத்தை அலங்கரிப்பதற்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கலைஞரின் இலக்கிய வாரிசு கனிமொழி அவர்கள் அதற்கு திட்டமிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வென்று தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கனிமொழி ஆசைப்பட்டார். அந்த ஆசைக்கு அண்ணன் ஸ்டாலின் திரை போட்டார். இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதற்கு ஸ்டாலின் துர்காவதி போட்ட திட்டம் அது. சரி, இது விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல வந்து முதல்வர் சிஎம் அவர்களையும் பெண்களை பற்றியும் தவறான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள் பேசணும் என்ன அவசியம் இருக்கு? இல்ல, ஒரு விவசாயி கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சார், பச்சை கலர்ல துண்டு போட்டு அதெல்லாம் இவர்கள் தான், இந்த பரதேசிகள் தான் பச்சை துண்டை போட்டாங்க. ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளவில்லை.
உங்களுக்கு ஊடகத்துக்கு சொல்லுகிறேன், கலாட்டாவுக்கு சொல்லுகிறேன், 8 மாவட்டங்களிலிருந்து ஆளை திரட்டி கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டார்கள். நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் 8 மாவட்டம். இவனை இளவரசனை தலைவன் ஆக்குவதற்கான ஏற்பாடு 8 மாவட்டத்திலிருந்தும் சம்பந்தப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகளே நேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. திமுக காரர்களே பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளாத ஆர்ப்பாட்டம் நேற்றைய ஆர்ப்பாட்டம். திமுக தன்னுடைய இருப்பை இழந்து விட்டது. திமுக இன்றைக்கு செல்வாக்கை தொலைத்து விட்டது. இழந்த செல்வாக்கை மீட்பதற்கு உதயநிதியினுடைய ஆர்ப்பாட்டம் உதவும் என்று கருதி இருந்தவர்களுடைய ஆசையில் இன்றைக்கு மண் விழுந்து விட்டது. சார் ஒரு விஷயம், ஏன்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் போல் அவர் பேசவில்லை. கண்டிப்பா இப்போ ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்கான சில கேள்விகளை அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கலாம், விவசாயிகளுக்கான கேள்விகளை அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைக்கலாம். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து மன்னிப்பு கேட்கணும், சிஎம் சார் கிட்ட வந்துட்டு உதயநிதி சார் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அவர்கள் கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், அவரை அழுக்காக்கியது மட்டுமல்ல, அவரை அசிங்கமாக திட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் என்கிற பெயரால் வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுவதற்கு இது ஒன்றும் ஜனநாயக நாடு என்பதை மறந்துவிட்டார். எனக்கு தெரிந்து அவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நடிகையினுடைய பெயரை ஒருவன் குறிப்பிடுகிறார். அது குறிப்பிடுகிறான் என்றால் அப்படி குறிப்பிடுவதற்கு அவனுக்கு ரூபாய் கொடுத்திருக்கிறார். உடனே ரியாக்ட் பண்ணுறார், தண்ணி வந்தால் சரிதாங்கிறார். ஜாடை மாடையாக, கொச்சையாக ஒரு துணை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். அப்படி பேசலாமா சார்? பேசவே கூடாது. என்னுடைய கண்டனத்தையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம் தமிழகத்தின் முதல்வரை வந்துட்டு இந்த வார்த்தையில் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சையிலிருந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டு அனைத்து எல்லா போலீஸுமே இப்போ நீலாங்கரை வீட்டில் நிற்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது காவல்துறை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை எடுக்கிற முடிவு. இதில் தலைவர் விஜயோ தாவேக்காவினுடைய நிர்வாகிகளோ எங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. இது காவல்துறை, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பரிபாலிக்கக்கூடிய காவல்துறை. தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு இந்த நாட்டில் ஆபத்தான வகையில் பேசியிருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்கேட வைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் திட்டமிடுகிறாரோ என்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்கிறது. அதனால் காவல்துறை எடுக்கிற முடிவு இது. தஞ்சாவூரில் இருக்கிற கழக தோழர்கள் காவல்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரை வாங்கி கொண்டு அந்த புகாரின் மீதான அதுக்கான நடவடிக்கை காவல்துறை இன்றைக்கு மேற்கொள்கிறது நான் கருதுகிறேன். ஆனால் திமுக தம்பி உதயநிதி ஒன்றை யோசித்திருக்க வேண்டும். நமக்கு செல்வாக்கு இருக்கா? இந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு ஆபத்து வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஆதரிப்பார்களா? சரி, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்து குளத்தூரில் வந்துட்டு மிஷினால் தான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மிஷினை செக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தஞ்சாவூரில் வந்துட்டு விவசாயிகளை வச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முழுக்க முழுக்க சிஎம் அவர்களே சாட்டி, சிஎம் அவர்களே வந்துட்டு குற்றம் சொல்லியே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுனா நம்ம மேலே வந்துட்டு ஒரு தவறான விஷயம், தவறான பார்வை, மக்கள் வந்து நம்மளை தப்பாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாதா சார்? தெரியலையே. சரி, காவேரி பிரச்சனை பற்றி பேசினியா? எங்கள் தலைவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்வதற்கு நீ யாரு? எங்கள் தலைவர் ஏற்கனவே காவேரி தண்ணீர் பிரச்சனையில் நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் கூடிய கூட்டத்தில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர். இன்றைக்கும் காவேரி தண்ணீர் பிரச்சனையில், மேகதாது பிரச்சனையில் எங்கள் தலைவர் இந்த நாட்டில் அவர் உணர்ச்சி வசப்படலை. ஏன்னா நான் இன்றைக்கி ஓசூரில் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு பெங்களூரில் ரயிலில் சென்றிறங்கி ஓசூரில் காருக்கு போகிறேன். 40 கிலோமீட்டரை கடப்பதற்கு எனக்கு 3 மணி நேரம் ஆயிற்று. ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்கள், காய்கறிகள் எல்லாம் பெங்களூரில் தான் சந்தைப்படுத்துகிறார்கள்.
நீ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று முன்கூட்டி திட்டமிட வேண்டும். இடைக்கால தீர்ப்பு ஒன்று வந்தபொழுது கர்நாடகத்தில் மிகப்பெரிய கலவரம் உண்டது. தமிழர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டன. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதில் எங்கள் தலைவர் மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்புணர்ச்சியோடும் ஒவ்வொரு அடியாக அளந்தெடுத்து வைக்கிறார். இதில் ஒரு தீர்வு எட்ட வேண்டுமானால் உச்சநீதிமன்றம் தான் அந்த தீர்வை நமக்கு தர வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய சிவகுமாரிடத்தில் எங்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெங்களூரில் எங்கள் தலைவர் ஒரு ஸ்டார் என்கிற நிலையில் அவருக்கு அபரிமிதமான செல்வாக்கு பெங்களூரிலும் இருக்கிறது. ஆனால் அந்த கர்நாடகத்தோடு பகைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு எங்களுக்கு இல்லை. அதை சட்டபூர்வமாக அணுக வேண்டும். அந்த சட்டபூர்வமாக அணுகிற முறையில் டி.கே. சிவகுமார் என்கிற முதலமைச்சரையும் கர்நாடக முதலமைச்சரையும் அதில் கமிட்டு செய்ய வேண்டுங்கிறது தான் எங்கள் தலைவருக்கு திட்டம். கண்டிப்பா. சரி, இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே ஆட்சி, அதாவது டிஎம்கே ஆட்சி செய்த அந்த 5 வருடங்களும் தமிழகத்துக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணி வந்து கரெக்டாக வந்துச்சு, சரியான அளவு வந்தது, கரெக்டாக வந்தது. இப்போதான் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இல்லை, தண்ணீர் இருந்தது வந்தது. இப்பொழுது தண்ணீர் இல்லை, அதனால வரல. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட வேண்டும் காவிரியில். ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடுவதற்கு தண்ணீர் இல்லை. அதனால் தண்ணீரை திறந்து விட முடியலை. எங்கள் ஆட்சி எங்கள் தலைவர் வந்த பிறகு தான் இந்த நிலைமையானா, ஏற்கனவே இதற்கு முன்பு நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள், 61 தடவை 61 முறை ஜூன் 12 தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது தண்ணீர் இருந்தது வந்தது. இன்றைக்கு தண்ணீர் வரவில்லை. குறுவை சாகுபடிக்கு ஆபத்து ஏற்பட்டது என்று கருதிய உடனே இருக்கிற நிதிநிலை நெருக்கடிக்கு மத்தியிலும் 6000 கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். காவிரி ஒழுங்காற்று குழுவும் காவிரி ஆணையமும் நமக்கு நல்ல தீர்ப்பை தந்திருக்கிறது. அந்த காவிரி ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற தண்ணீரை கர்நாடகா இன்றைக்கு திறந்துவிட மறுக்கிறது. அதனால தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இருக்கிறோம். கண்டிப்பாக சார். இன்றைக்கு கபினி அணையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காலம் எங்கள் தலைவனை கைவிட்டு விடவில்லை என்று என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். அதனால இதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடி இந்த அரசாங்கத்தை ஊனப்படுத்தலாம் என்று சதி செய்கிற, திட்டமிடுகிற ஒரு வஞ்சக மனப்பான்மை உள்ள திமுகவினுடைய முயற்சியை தமிழ்நாட்டு மக்களை முறியடிப்பார்கள் என்பது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். சார், இந்த பக்கம் பார்த்தா வந்து ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லாருமே தாக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் வந்துட்டு முந்தானேத்து அவர் பல்லாவரத்தில் பேசினது வந்து பார்த்தா வந்து நடிகன் யாரு தலைவன் யாருன்னே தெரியாமல் மக்கள் வந்து நடிகன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நடிகன் என்கிற ஒரு விஷயம் மாறி அவர் இப்போ நம்மளுக்கு சிஎம் அப்படிங்கிறத மறந்துட்டு நடிகன் பின்னாடி எல்லாரும் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. நடிகன்னா யார் தெரியுமா, தலைவன்னா யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தார். சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சீமானுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்து விட்டது. 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தவர். கேட்டிங்களா? டெபாசிட் இழந்தவன். 8% வாக்கு சதவிகிதம் தாவேக்காவினுடைய வருகையினால் 4% நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு குட்டிச்சுவராகிவிட்டது. நாம் தமிழர் கட்சியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சீமானை விட்டு விலகி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தம்பி ராஜீவ்காந்தி முயற்சியினால் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர்கள் தத்தம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் அண்ணன் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவிலேயே சேர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு அந்த கட்சி இன்றைக்கு சீமானுடைய இருப்புக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து ஏற்பட்டு விட்டது. 1000 பேர் பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததாக புருடா விடுறான் சீமான். நாஞ்சில் சம்பத்து கேட்குற 1000 பேர் யார், அவர்கள் பேர் என்ன, எந்த கட்சியிலிருந்து வந்தார்கள் என்று ஒரு குறிப்பொன்னால் தர முடியுமா? உன்னை நம்பி எவனாவது வருவானா இனிமேல்? நீ இந்த நாட்டில் இப்பொழுது திமுகவோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறாய். எதிர்க்கட்சி இடைத்தேர்தல் வருமானால் திமுக ஆதரவோடு, அதிமுக ஆதரவோடு பொது வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நாஞ்சில் சம்பத்து கேட்குற திமுக இப்படி ஒரு தற்கொலை முடிவை ஒத்துக்கொள்ளுமா?
அதிமுக இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் வருமா? உன்னுடைய ஆசையை நீ வெளிப்படுத்துகிறாய். ஒரு இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று நீ திட்டமிடுவது, இந்த நாட்டில் நீ திரள் நிதி என்கிற பெயரால் வசதி உள்ள பணக்காரரிடமிருந்து பணம் கறப்பதற்கு நீ போடுகிற பொருளாதார குற்றவாளி. நீ அதுக்கு தான் திட்டமிடுற. சார், இடைத்தேர்தல் அப்படி அதை குறி வச்சு தான் சீமான் அவர்கள் பேசுறாருன்னா அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? பண்ணவே மாட்டாங்க. சார், அப்போ பண்ண மாட்டாங்கன்னு தெரியும்போது எந்த தைரியத்தில் வந்துட்டு இந்த அவனுக்கு அது பிழப்பு தங்கச்சி. ஊறுதாலி அறுப்பது அவனுக்கு பிழப்பு. நாக்பூரில் இருந்து வருகிற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவனுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டளை. இன்னும் சொல்லப்போனால் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டையை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை, ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை, காலத்தீயில் கருகி போகாத திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை இந்த நாட்டில் குறைத்து பேச வேண்டும் என்று நாக்பூரில் இருந்து வாங்குகிற காணிக்கைக்காக இவன் இப்படி பேசுகிறார். ஆகவே சீமானுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தமிழ் தேசியம் பேசி அவர் ஏற்கிறார். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான். எங்கள் தலைவர் கட்சி தொடங்கும் பொழுதே விக்கிரவாண்டி கூட்டத்திலே சொன்னார், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் எனக்கு 2 கண்கள் என்றார். ஏனென்றால் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான். சீமான் தயாராக இருந்தால் கலாட்டா மூலம் சவால் விடுகிறேன், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான் என்று நான் நிரூபிக்கிறேன். அது இல்லைன்னு சொல்லி அவர் என்னோடு மோதுவதற்கோ அல்லது விவாதிப்பதற்கோ தயாரான்னு கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக பார்ப்பாங்க சார், இந்த வீடியோ போகும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அதிகமாக பேசுகிறது, நேற்று பேசப்பட்ட ஒரு விஷயம், விவசாயிகளுக்கு டிவிக்கே துரோகம் செய்கிறது, சிஎம் விஜய் அவர்கள் துரோகம் செய்கிறார், விவசாயிகளை அவர் கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றுக்கே விவசாயிகள் தங்க தலைவர் நேற்றுக்கு கோட்டைக்கு போய் எங்கள் அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு தெளிவான பாதையில் தான் செல்லுகிறதுன்னு நேற்றுக்கு விவசாயிகள் சங்க தலைவரே பேட்டி கொடுத்துட்டார். நாங்கள் 6000 கோடி ரூபாய் குறுவை சாகுபடிக்கு ஏற்கனவே ஒதுக்கிட்டோம். இனிமேல் விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட்டு 6ஆம் தேதி நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிறது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது அது தெரிந்துவிடும். சார், பட்ஜெட் போடுறதுக்குள்ளேயே தமிழகத்தின் பட்ஜெட், முதல் பட்ஜெட், அதுவும் டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது முதல் பட்ஜெட் வரதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள், சிஎம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சுற்றி இருக்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்தை திருப்பி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டே இருக்காங்களே, என்ன காரணம் சார்? அதாவது 4 முறை நிதிய கூட்டத்திற்கு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு போகலை. கேட்டிங்களா? முதலமைச்சருக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அறியாமை என்கிற அந்தகாரத்துக்குள் இருந்து கொண்டு இவர்கள் எறிகிற அம்புகள் அது. முதல் நிதி ஆயோக் கூட்டத்திலே எங்கள் தலைவர் போனார் டெல்லிக்கு. ஆமாம், நாடாளும் பிரதமருக்கு மத்தியில் சொன்னார், திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றார். மும்மொழியை காரணம் காட்டி நீங்கள் 3824 கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை விடுவிக்காமல் இருக்காதீர்கள், அந்த தொகையை விடுவியுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். அதே நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு நிதி பங்கீடில் துரோகம் செய்யாதீர்கள் என்றும் பேசினார். 4 தடவை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஸ்டாலின் போகலை. 5ஆவது முறை மட்டும்தான் போனார். ஏன் போனார்னா, உதயநிதியோடு ஒட்டி உறவாடுகிற, எல்லாவற்றிலும் உரிமை எடுத்துக்கொள்ளுகிற உதயநிதியினுடைய நண்பன் ஆகாஷ் பாலகிருஷ்ணன், ரெத்திஸ் என்பவர்கள் மீது அமலாக்கத்துறை கண்காணித்தது. இவர்கள் படம் தயாரிக்கிறார்கள். எந்த வருமானத்திற்கு வாய்ப்பில்லாத 2 பயல்கள் உதயநிதி நண்பன் என்கிற பெயரால் படம் தயாரிக்கும் பொழுது அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் அவர்களுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் இவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்தார்கள். உதயநிதி நண்பனுக்கே வலை வீசி விட்டார்கள் என்றால், அடுத்தது உத்தமபுத்திரன் உதயநிதிக்கு ஆபத்து வருகிறது என்று உதயநிதியை காப்பாற்றுவதற்குத்தான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஸ்டாலின் போனார். ஸோ இப்படியே காப்பாற்றிட்டே இருக்க முடியுமா? தொடர்ந்து காப்பாற்ற முடியாது. ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் நிற்க முடியும். எங்கள் தலைமை மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கி ஸ்கில் உள்ள தலைவர். சார், முதல் பட்ஜெட் எப்படி வரும்? பட்ஜெட்டு நமக்கு இருக்கிற சிக்கல், 5 கோடி ரூபாய் 5 லட்சம் கோடி கடனை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவி விட்டு விலகினார்.
அதற்கு பிறகு ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 10.5 லட்சம் கோடியாக அதை உயர்த்தினார். இதுதான் எல்லாரும் சொன்ன செய்தி. ஆனால் நிதி நிர்வாகத்தில் முன்னனுபவம் இல்லாவிட்டாலும் ஒரு கற்றறிந்த பேராசிரியர், முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர், ஒரு கல்லூரியினுடைய தாளாளர் மரிய வில்சன் அவர்கள்தான் 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று அறிவித்தார். ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இனிமேல் அரசாங்க கருவூலத்தில் நிதி வர வேண்டும். அந்த நிதி எப்படி திரட்டுவது, எப்படி அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு நிதியை கொண்டு வருவது, எப்படி திட்டமிட்டு செலவிடுவது, எந்த துறைக்கு முன்னுரிமை கொடுப்பது பற்றி ஆய்வு செய்து நாளைக்கு பட்ஜெட் வரப்போகிறது. ஆகவே நிதி வரக்கூடிய வழிமுறைகளை நாளைக்கு அவர் அறிவிப்பார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிதி எங்கெல்லாம் காணாமல் போனது என்பதையும் அவர் அறிவிப்பார். கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவர்கள் நிதியை எவ்வளவு மோசடி செய்திருக்கிறார்கள், யாருடைய வீட்டுக்கெல்லாம் இந்த நிதி போய் சேர்ந்திருக்கிற அறிவிப்பெல்லாம் நாளைக்கு வரும். பெரிய பரபரப்பாக இருக்கும் நாளைக்கு பட்ஜெட். சார், அப்போ நிறைய பேர் அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா? இல்லை, அரெஸ்டாகிறாங்கிறது இல்லை. ஓகே, நிதி முறையீடுல இவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, சிக்கிப்பாங்க, மாட்டிக்கிடுவாங்க. ஓகே. ஸோ பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட் மட்டும் கிடையாது, எதனால இந்த பட்ஜெட் போடப்பட்டது, எங்கே போச்சு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கமும் சிஎம் அவர்கள் கொடுப்பாரு. ஸோ எல்லா மக்களுமே பட்ஜெட் சார் காத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரி பிரச்சனை, ஒரு பக்கம் தஞ்சாவூரில் எதிர்க்கட்சி தலைவர் பேசின அந்த பிரச்சனை பரபரப்பாக போய் கைது செய்கிற வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் நாளைக்கு பட்ஜெட்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை ஈவினிங் மாலையில் பயணமுறை அலுவலகத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் நடக்குது. சிறப்பு சார். ஏன்னா சட்டமன்றத்தில் பிரச்சனை கிளப்புவாங்க, முன்னேற்பாடுகள். ஆமாம், அடிதடி வரைக்கும் வருவாங்க. அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணியம் காக்க வேண்டும், கட்டுப்பாட்டோட்டு நடந்து கொள்ள வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. கேள்விகளுக்கு பதில்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தெரிவிப்பார்கள். நீங்கள் இடையில் எழுந்து கூச்சல் போடுவது, கத்துவது தேவையில்லை. சபை மரபுகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு பொதுச் செயலாளர் அறிவுறுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சிறப்பு சார். ஸோ பட்ஜெட்க்கு அப்புறம் மக்களுக்கு என்னங்கிறத தெளிவாக விளக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.